அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இனி வருவதெல்லாம் வரவாக வரும், வாழ்க்கையில் கிடைப்பதெல்லாம் உறவாக இருக்கும். யாருக்கு? கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு காலத்தால் கிடைக்க போகின்ற பொக்கிஷம் இது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற கேது பகவான் இருக்கிறாரு. எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்குதுங்க. பட்ட பிறகுதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பல விஷயத்தில் பட்டு இருப்பீங்க, அனுபவிச்சு இருப்பீங்க, கஷ்டங்கள் பல கடந்து வந்திருப்பீங்க. பக்குவமும் விரக்தியும் தனிமையும் இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையும் உலகத்தையும் புரிய வச்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 7ஆம் வீட்டில் ராகுவும், அந்த ராகுவினுடைய பார்வை 11ஆம் பார்வை குரு பகவானுக்கும் கிடைக்க போகுதுங்க. குரு பகவானோ 9ஆம் வீடான ரிஷபராசிக்கு மாற போறாரு. மே மாதம் 1ஆம் தேதி இந்த பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் ராகு குரு தொடர்பு ஏற்பட போகுது. ராகு 7ஆம் வீட்டிலும் குரு 9ஆம் வீட்டிலும் இருக்காங்க. இந்த நேரத்தில் 7ஆம் வீடுங்கிறது உறவுகளையும் நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் குறிக்குங்க. 9ஆம் வீடுங்கிறது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு சொல்லக்கூடியது. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போறீங்க. அதை காட்டக்கூடிய இடம்தான் இதுங்க. அதன் அடிப்படையில் எதிரே வரும் நண்பர்களையும் உறவுகளையும் வாழ்க்கை துணையையும் அவர்கள் மூலமாக வரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது நிச்சயம் நடக்க போகுதுங்க. கொடுத்த, இழந்த, காணாமல் போன, விட்டு விலகிய என அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது, வந்து சேரப்போகுதுங்க. விட்டு போன உறவுகளையும் இழந்த பணத்தையும் நீங்கள் திரும்ப பெற போறீங்க. உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. பிரிந்த நண்பர்கள் உறவுகள் மீண்டும் உங்கள் உதவியை எதிர்பார்த்து வரப்போகிறாங்க, உங்ககிட்ட வந்து சேருவாங்க. பிரிந்த கணவன் மனைவி இந்த தருணத்தில் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய அருமை தெரிய வருங்க. இப்படிப்பட்ட காலகட்டமாக இது இருக்க போகுது. பார்ட்னர்ஷிப், அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஆணவத்தில் ஆடி இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லாமலேயே ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு சூழலானது உருவாக போகுதுங்க. ஜெயித்தும் காட்டுவீங்க. அதுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். அதனால் பழைய பார்ட்னர்ஷிப் உடையும் தொழில் ரீதியாக தனித்துவமாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காட்ட போறீங்க. ஒரு காலை எடுத்து வைக்க போறீங்க. தைரியமாக முடிவு எடுங்க. அதன் அடிப்படையில் குரு பார்வையும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. தன்னம்பிக்கை உண்டு, பயம் தேவையில்லை. வண்டி வாகன சேர்க்கை, கல்வி இந்த நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றமானது உண்டுங்க. கௌரவம், பட்டம், பதவி என எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, வாரிசு கிடைக்க போகுதுங்க. அதன் ரீதியாக நீங்கள் அடுத்த ஒரு அந்தஸ்துக்கு செல்ல போறீங்க. இதுக்குரிய நிலைப்பாடு உருவாகுங்க. எதிர்பாராத திருமணம் கைகூடும். மேலும் வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் இருக்குங்க. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கிடைக்குது. ஸோ உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. புது தெம்பு கிடைக்கும். நோய் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராகு குருவை பார்க்கறதால, அதுவும் 11ஆம் பார்வை தொடர்பு ஏற்படுவதால் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி என்பதாலும் கண்டிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்துக்கிட்டீங்கன்னா லாபங்கிறத நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம். நீங்கள் விட்டு கொடுத்த நிச்சயமாக இழப்பீங்க. இந்த தருணத்தில் விட்டு கொடுக்காமல் இருங்க. நீங்கள் நிச்சயம் கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க்கை சரியாகும். வருவது எல்லாம் உங்களுக்கு லாபமாக அமையும். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு ராகு தொடர்புயால் கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.